ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி போகி. இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா போகிக்கு சாப்பாடு எல்லார் வீட்லேயுமே கம்பு மாவில் ரொட்டி இருக்கும். கம்பு மாவு ரொட்டி வந்து கையால் வந்து தட்டணும். இந்த ரொட்டி அப்படிங்கிறது கையால் தட்டுறது, தேய்க்கிறது கிடையாது. சப்பாத்தி மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து கையால் தட்டணும். இந்த அளவுக்கு தட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். இன்றைக்கி வந்து இதில் ரொட்டி தட்டி எள்ளு வச்சு சுடணும். எல்லையும் சேர்த்து வச்சு தட்டி சுடணும். ஒரு 4-5 ரொட்டி செஞ்சுருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ இந்த கம்பு மாவுக்கு போகி குழம்பு வந்து நான் செஞ்சுட்டேன். ஸோ அதோடு சேர்த்து ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன். ஸோ குழம்பு பாருங்கள், தெரியுதா எப்படி இருக்குதுன்னு. எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு, இதுதான் போகி குழம்பு. ஸோ இந்த போகி குழம்போடு சேர்த்து இப்போ பிளேட்டில் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் வந்து பிளேட் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி பவுலில் வந்து குழம்பு தேவைப்படும். ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் அப்படின்னா, அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் கட் அப்படிம்பாங்க. ஸோ இதுவும் வந்து இது மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணியாச்சு. ஒரு ரொட்டி எடுத்துருக்கேன். சூடாக சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இது வந்து வெங்காயத்தாளோட வெங்காயம், பச்சை வெங்காயம், எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பறித்த எலுமிச்சம்பழம். ஸோ இங்கே பாருங்கள், சைட் டிஷ்க்கு எல்லாமே அந்த தாளோட வெங்காயத்தை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஜூஸியாக இருக்கும். எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பறித்த பழம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ இந்த குழம்பு நான் வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் இந்த ரொட்டி வந்து எப்படி செஞ்சாங்கங்கிறதையும் அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ எல்லோரும் பார்த்து நேரம் கிடைக்கும் போது செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி போகி எல்லாருக்குமே.